என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு வருகின்ற அமாவாசையை முன்னிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது, மேலும் அவர்களுடைய வேலை, குடும்பம் மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனி முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறப்பான முறையில் வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறப்பான முறையில் வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே, 9/6/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறாருங்க. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறாரு. 15/6/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. 26/6/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது அடுத்த வரை அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க நீங்கள் எப்போவுமே. இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் எதிலும் கவனமுடன் செயல்படுவதான் உங்களுக்கு நல்லதுங்க. எதிர்பாராத சில சம்பவங்களும் நடக்கலாம். அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டமானது அதிகரித்து காணப்படும். பணவரத்து உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விட அதிகரித்தே காணப்படும். மேலும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் மறைந்துவிடும். பகை பாராட்டியவங்க பகையை மறந்து உங்களிடம் நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறைந்துவிடும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களிடம் காணப்படும். வாக்கு வன்மையால காரியங்கள்ல அனுகூலமே ஏற்படும். வேலை தவறி உண்ண வேண்டியும் இருக்கும். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் தான் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவங்க தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியும் வரலாம். குடும்பத்தில் இருப்பவங்க எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்களும் நீங்கிவிடும். பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறை நீங்க காட்ட போறீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய காரிய வெற்றியும் கிடைக்க போகுது. மற்றவருடைய விவகாரங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகுது. பழைய பாக்கிகள் அனைத்தும் உங்களுக்கு வசூலாகிவிடும். புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு வந்து சேரும். முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கும் திறமை உங்களிடம் அதிகரித்தே காணப்படும். கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டும் பெற போறீங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரித்து தான் காணப்படும். நண்பர்களால் தேவையான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் நீங்க வெற்றியும் பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றமே உங்களுக்கு கிடைக்கும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது தான் நல்லதுங்க. கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பதே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு உதவுங்க. மேலும் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்க ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டும் பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷனானது குறைந்து மேலும் சந்தோஷமான நிலை அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவே நிலவுங்க. பிள்ளைகளின் நடத்தை மனதுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களானது நல்ல தகவல்களாக வந்து
சேரும். மேலும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த டென்ஷன்களும் குறைந்து காணப்படும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய நட்புகள் மூலமாக நீங்க உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டுங்க. திறமையான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதிக்கும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும். எதிர்த்து செயல்பட்டவங்க விலகிச் சென்று விடுவாங்க. தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்குங்க. பணவரத்து உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும். அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபட்டு வர பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். சாந்திராஷ்டம தினங்கள் 5 மற்றும் 6. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் 26 மற்றும் 27. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் மிக குறுகிய காலத்தில் அதிக ஆதாயங்களை பெறக்கூடியதாக இருக்க போகுது. அதே சமயம் குறுக்கு வழியில் ஈடுபடுவதே கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. எந்த ஒரு திட்டத்திலும் பணம் முதலீடு செய்வதில் நீங்கள் கூடுதல் கவனமும் செலுத்த வேண்டும். முடிந்தவரை முதலீடுகளை தவிர்ப்பதே உங்களுக்கு நல்லதுங்க. பெரிய முடிவுகளை குடும்பத்துடன் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டும். இந்த மாதத்தில் வீடு பழுது பார்த்தல், ஆடம்பர பொருட்களை வாங்குதல் தொடர்பாக அதிக செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுங்க. உங்களுடைய வேலை தொடர்பாக பயணங்களை நீங்க மேற்கொள்ள போறீங்க. பயணத்தின் போது உங்களின் உடைமை மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களின் பணியிடம் மற்றும் குடும்பத்தை சமநிலையில் பராமரிப்பது அவசியம் தேவைப்படுது. காதல் விஷயத்தில் சில தவறான புரிதல்களும் ஏற்படலாம். 3ஆம் நபரின் தலையீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பெண்கள் முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம். அதே சமயம் பிரச்சனைகளை நண்பர்களின் உதவியுடன் தீர்க்க போறீங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க சாதகமான காலம் என்று சொல்லலாம். மேலும் துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் உங்களுக்கு வழக்கமான மாதமாக அமைய போகுது. வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்க போகுதுங்க. கடுமையான உழைப்பு மூலமாக நல்ல பணம் நீங்க சம்பாதிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பீங்க. மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் நீங்க செலுத்த வேண்டும். மேலும் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடுங்க. மாதத்தின் முதல் பாதியில் மன அழுத்தத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. தனிப்பட்ட வாழ்வில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். தந்தை அல்லது வழிகாட்டியுடன் மோதல்களும் ஏற்படலாம். வாழ்வில் சில பின்னடைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த சவால்களை சந்திக்க நேர்மறை அணுகுமுறையுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட வேண்டுங்க. கடவுள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அமைதியை பெற்றுத்தரும். பொதுவாகவே பிறருடன் பழகும் போது கோபத்தை வெளிப்படுத்தலாம். சர்ச்சைகளில் கூட நீங்கள் ஈடுபடலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் தவறான புரிதல்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. வழிகாட்டிகளின் போதனைகள் மற்றும் தத்துவங்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருக்க போகுது. புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை அல்லது நீண்ட தூர பயணங்களுக்கு நீங்கள் செல்லலாம். நீங்கள் சில எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடும். உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவானது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்வில் இந்த மாதமானது மிதமான சந்தோஷம் காணப்படும். குடும்ப வாழ்வில் வாழ்க்கை துணையிடம் சில தவறான புரிந்துணர்வு இருக்கலாம். ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளவும் நேரிடுங்க. இந்த மாதம் தாம்பத்திய சுகம் குறைவாக இருக்கலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வாழ்க்கை துணையிடம் புறக்கணிப்பு உணர்வு ஏற்படலாம். உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் வாழ்க்கை துணையிடம் பொழிவதில் கவனம் செலுத்த வேண்டுங்க. தம்பதியரின் ஒருங்கிணைந்த செல்வம் தற்காலிக வீழ்ச்சியை காணக்கூடும். அடுத்து உங்களின் நிதிநிலை. இந்த மாதத்தின் முதல் பகுதியில் அதிக செலவுகளும் காணப்படலாம். எனவே உங்களுடைய பொருளாதார நிலை மிதமாகவே காணப்படும். உங்களுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள நீங்கள் கடன் வாங்கக்கூட நேரிடலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் தந்தையின் ஆரோக்கியம் கருதி நீங்கள் பணம் செலவு செய்யவும் நேரிடும். பொருளாதார நிர்வாகத்திறனை நீங்கள் கற்கலாங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகள் மூலமாக நீங்கள் பணமும் சம்பாதிக்கலாம். ஊக வணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் ஆதாயமும் அதிகப்படியான லாபமும் பெற போறீங்க. இந்த மாதம் நீங்கள் ரகசிய ஆதாரங்கள் மூலமும் சம்பாதிக்கலாங்க. அடுத்து உத்தியோகத்தில் மிதமான முன்னேற்றமே உங்களுக்கு காணப்படும். பணியிடத்தில் சக பணியாளர்களிடம் ஆதிக்கம் செலுத்தும் போக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் எதிர்பாராத நிகழ்வுகளால் நீங்கள் தூண்டப்படலாங்க. தொழில் வல்லுநர்களுக்கும் இந்த மாதம் மிதமான பலன்களை கிட்ட போகுது. மேலும் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களை விட வலுவாக இருப்பாங்க. நீங்கள் வழிகாட்டிகளிடம் இருந்து சிறந்த
வழிகாட்டலை நீங்கள் பெறலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்களுடைய செயலில் சாதுரியமும் பேச்சில் அதிகாரமும் காணப்படுங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு இந்த மாதம் குறைவாகவே காணப்படும். ஒரு சில துலாம் ராசியினருக்கு சக பணியாளர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தலாங்க. இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற அமாவாசையை முன்னிட்டு அடுத்து வரும் நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.